எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்னு அது இதுதாங்க. வாங்க அது என்ன சைடிஷ்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான சூப்பரான டேஸ்ட்டில் சென்னா மசாலா பண்ண போகிறேன். அதுக்காக கொண்டக்கடலையே ராத்திரி ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிட்டாங்க. ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா 4 விசில் வச்சு வேக வச்சிட்டேன். பாருங்கள், இப்போ வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தால இதுக்கு மசாலாலாம் அரைக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பழம் அரைக்க போகிறோம். அதுக்காக 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக இஞ்சியும் வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் சமமாக போடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெங்காயத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்து கொண்டக்கடலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூட 2 தக்காளி விழுத இந்த மாதிரி நறுக்கியிருக்கேன். இப்போ இதையும் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக விழுத அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. இதுதான் கொண்டக்கடலையே இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா நம்ம செய்கிற சென்னா மசாலா ரொம்ப திக்காக சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவே நல்லா க்ரீமியாக அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம சென்னா மசாலா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா செய்யறதுக்கு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயிலில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். ஸ்பைஸ் அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்குங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்த வெங்காய பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம். அதனால் இது நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா கலர் செஞ்சே வரணும். அதுவரை இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம மசாலா பொடிலாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்தது அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் மிளகாத்தூளுங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதே போல் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்தது அதில் ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் வருங்க. இப்போ மசாலா பொடிலாம் வெங்காயத்தை கூட நல்லா கலந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலா பொடிலாம் வெங்காயத்தை கூட இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து மசாலாவோட பச்சை வாசனை போகட்டுங்க. அடுத்தால நம்ம அரைச்சி தக்காளியும் கொண்டக்கடலை பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. அடுத்தது அதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தோம்லாங்க, அது தக்காளி கொண்டக்கடலை பேஸ்ட். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயத்தை கூட தக்காளி கொண்டக்கடலை பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் உள்ள. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்கோங்க உள்ள. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி கூட நல்லா கலந்து கொடுத்துட்டோம்.
இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச எடுத்து கொண்டைக்கடலையே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச எடுத்து கொண்டைக்கடலையே அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தண்ணியில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இப்போ நான் வேக வச்ச எடுத்து கொண்டைக்கடலையே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்குது. நான் ஆயில் அவ்வளோவா சேர்க்கல பார்த்தீங்களா. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால தான் அந்த ஆயில் இந்த அளவுக்கு பிரிஞ்சு சூப்பராக நமக்கு ஒரு ரெட் கலர் கிடச்சிருக்குங்க. நீங்களும் இந்த சென்னா மசாலாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் நம்ம சென்னாவும் நல்லா வெந்து சூப்பராக வருங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதில் கறி மசாலா தூள் சேர்க்கல. இந்த டைமில் நீங்கள் கறி மசாலா தூள் உள்ள சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ அது கூட கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்துக்குது. இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் சென்னா உள்ள சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கா? பார்க்கும் போதே நாக்கில் எச்சி வருதா? கண்டிப்பாக நீங்களும் பொரியோ சப்பாத்தியோ எது செஞ்சாலும் இந்த சென்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அப்படி மேலாட்ட தூவி விட்டுட்டு சென்னா மசாலாவை இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.